Hello students, 10th English quarterly examsக்கான important questions இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோங்க. நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல மார்க் பண்ணி கொடுக்காம வெறும் குவார்ட்டர்லிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் சொல்லாம நீங்க படிக்கக்கூடிய குவார்ட்டர்லி கொஷின்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ குவார்ட்டர்லி டு பப்ளிக்ல என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம். போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, அதாவது யூனிட் 4 வரையும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு இருக்குது, குவார்ட்டர் எக்ஸாம்ஸ்க்கு. இந்த 4 யூனிட்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணும், புக் பேக்கில் என்ன கிராமர்லாம் பார்க்கணும், எந்தெந்த பேரா அட்டன் பண்ணால் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், இந்த மாதிரியான முக்கியமான இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கான பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ லிங்க் கொடுக்குறேன்னொடனே வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் உங்களுக்கு பிடிஎஃப் கையில் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியதை நான் சொல்ற விதமா நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சென்டம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றது தெளிவா சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் மட்டுமே படிச்சீங்கன்னாவே நீங்க கண்டிப்பா வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். புரிஞ்சதுங்களா? என்னென்ன படிக்கணும், எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு தெளிவா பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு டிப்ஸ் பாருங்க. பார்ட் 1ல உங்களுக்கு செக்ஷன் 1, செக்ஷன் 2, இந்த பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கு. பார்ட் 2ல செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4 இருக்கு. பார்ட் 3லயும் உங்களுக்கு செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4 இருக்கு, செக்ஷன் 5ம் இருக்கு. பார்ட் 4ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஸோ பார்ட் 1ல உங்களுக்கு 14 1 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. நல்லா கவனிங்க. 1 மார்க் கொஸ்டின் 14 1 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 1 மார்க்ஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 சினானிம்ஸ் கொடுப்பாங்க, அடுத்து ஒரு 3 ஆண்டனிம்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, அது போக உங்களுக்கு கிராமர் பார்ட் உங்களுக்கு மற்றது எல்லாமே வரும். இது வந்து உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் நீங்க டைம் எடுத்துக்கலாம் டைம் மேனேஜ்மெண்ட்ல. ஓகே, ஸோ 10:15க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்க 10:35க்குள்ள இதை நீங்க கவர் பண்ணலாம். அதே மாதிரி பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ், கிராமர் பார்ட், கொஸ்டின் ஆன்சர்ஸ், இது எல்லாமே, அதாவது பார்ட் 2, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4, செக்ஷன் 1லேருந்து செக்ஷன் 4 வரையும் இந்த 4 செக்ஷனுமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 15லேருந்து கொஸ்டின் நம்பர் 28 வரையும் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கலாம். 10:35லேருந்து 11:15க்குள்ளே முடிக்க முடியும். அதே போல் பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா 70 மினிட்ஸ் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஷின், ஃபுல் அண்ட் ஃபுல் 5 மார்க் கொஷின். ஓகே, ஸோ இந்த 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 1 அது ஒரு 12 மினிட்ஸ், செக்ஷன் 2ல ஒரு 12 மினிட்ஸ், செக்ஷன் 3ல ஒரு 6 மினிட்ஸ், செக்ஷன் 4ல ஒரு 35 மினிட்ஸ். செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கொஸ்டின் ஆன்சர் 5 மார்க்ஸில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 70 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க, 11:15லேருந்து 12:25 வரையும். அதே போல் பார்ட் 4ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் கொஷின்ஸ், அது ஒரு கொஷின்ஸ் தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ 46 இல்லை 47 ரெண்டுத்துல வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க 8 மார்க்ஸுக்கு. ஸோ 12:25லேருந்து 12:55, ஸோ 12:55க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 1:15 வரையும் அழகாக வந்து நம்ம எழுதுனதை மொத்தமாக உட்காந்து எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு ஒரு செக் ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா, நல்ல ஒரு ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, கொஸ்டின் நம்பர்ஸ்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமா, கரெக்டாக எல்லாத்துக்கும் ஆப்ஷன் எழுதியிருக்குமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ப்ரோஸ் பொறுத்தவரையும், ப்ரோஸும் சரி, போயமும் சரி, சப்ளிமெண்ட்ரியும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ 4 பேராகிராஃப் வருது இல்லையா, 4 யூனிட் வருது இல்லையா. ஸோ இந்த 4 யூனிட்ல ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக இதை நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ல இருக்கிற பேராகிராஃப் பக்காவா தரவாயிடுங்க. ஏன்னா ஒரு யூனிட் அப்படின்னும் போது நம்ம ஒரு யூனிட்ல வந்து உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் 2 பேராகிராஃப் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு யூனிட்லும் ஒரு 2-3 பேராகிராஃப் கிட்ட இருக்கும். அந்த பேராகிராஃப்ல நீங்க வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு யூனிட்ல வந்து நீங்க படிக்க சொல்றீங்க, ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் சொல்றீங்க, ஆனால் 2 பேராகிராஃப் எங்களால் படிக்க முடியல, ஒவ்வொரு யூனிட்லயும் வந்து 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கே, நாங்கள் எதை படிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கறது நல்லா புரியுது. ஸோ இதுக்கு தான் வந்து உங்களுக்கு ஜென்ரல் பேராகிராஃப் என்ன இருக்கு, அது எப்படி படிக்கலாம், இதையும் நான் சொல்ல போறேன். இது வந்து நீங்க சாப்டர் 1, அதாவது யூனிட் 1, யூனிட் 2 இந்த 2 யூனிட்லயும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 100% வந்து 5 மார்க்ஸ் அழகா ஸ்கோர் பண்ணலாம்.
ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாலும் சரி, டாப்பர்ஸாக இருந்தாலும் சரி. சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயமும் நான் தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு 1 மார்க் சொல்லிடுறேன். அதாவது ப்ரோஸ் 1ல் என்னெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவசரப்படாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுக்கிறத ஸ்கிப் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், ஃபஸ்ட்டு ப்ரோஸில் யூனிட் 1 இல்லையா? ஸோ யூனிட் 1ல் சினானிம்ஸ் பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்ட சினானிம்ஸ் இது எல்லாமே, அதாவது உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பரில், பிடிஏல, செப்டம்பர் 2020ல், செப்டம்பர் 2021ல், மே 2022ல் இதெல்லாம் கேட்ட கொஷின்ஸ். ஸோ இது எல்லாமே சினானிம்ஸ். ஓகே, அதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிளாக் லெட்டர்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, பிரைட்டாக. இப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, செகண்டுக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ எதெல்லாம் வந்து நல்லா பிரைட்டாக கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஆன்சர். ஸோ ஈஸியாக படிச்சுக்கோங்க. பிடிஎஃப் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆன்டனிம்ஸில் எதெல்லாம் படிக்கணும், இது எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்டது இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா படிங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்து டெக்ஸ்ட் புக் கொஷின்ஸ்க்கு வந்துருவோம். டெக்ஸ்ட் புக் கொஷினில் பார்த்தீங்கன்னா வைல் ரீடிங் கொஷின்ஸ் இல்லையா, இது பாருங்க எல்லாமே 1 லைன் ஆன்சர் தான். ஸோ ஈஸியாக நான் இதில் இருக்கிறது எல்லாமே படிக்க முடியும் உங்களால். இது எல்லாமே பிடிஏலையும் எக்ஸாம்ஸ்லாம் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ இது எல்லாமே சாப்டர் 1 யூனிட் 1க்கான கொஷின்ஸு. அப்போ 1 or 2 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 லைன் 2 லைனுக்கான கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிஏல என்ன கொஷின்ஸ் வந்திருக்கு, மாடல் என்ன கேட்டிருக்காங்க, இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? அதுக்கு அடுத்தது பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு describe the struggles underwent by the young seagull to overcome its fear of flying. Very 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 important question. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஎல் கிளாஸஸ் சேனல் என் கையில் இல்லை. ஏன்னா லாஸ்ட் இயர் நான் விஎல் கிளாஸஸ் சேனலில் குவார்ட்டர்லிக்கு இம்பார்ட்டன்ட் போட்ட வீடியோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு 25,000 to 30,000 வியூஸ் போயிருந்தது. சம் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்னால சேனல் பிளாக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கல்வி விஜய் சேனலில் சொல்லக்கூடிய கொஷின்ஸ்லாம் வந்து எவ்வளோ தரமானது அப்படின்னா, இப்போ 12th படிக்கிற பிள்ளைங்க இந்த வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் இந்த கொஷின், ஃபர்ஸ்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஷின் இப்படி மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வேற எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த யங் சீகல் இன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ரைட்டன் பை லியாம் ஓ ஃப்ளாஹர்ட்டி. இப்படி ஆத்தரோட நேமும் கொடுத்துட்டு லெசனோட நேமும் கொடுத்தும் கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 2 கொஷினுக்கும் சேம் ஆன்சர் தான் மாரலோட. புரிஞ்சுதுங்களா? இது வந்து ஆகஸ்ட் 22ல் கேட்டிருக்காங்க, செப்டம்பர் 20ல் கேட்டிருக்காங்க, மாடல் கொஷின் பேப்பரை கேட்டிருக்காங்க, பிடிஏல கேட்டிருக்காங்க. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். மே 2022ல் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப். இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் பேராகிராஃப், இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ என்னடா காமனான ஒரு எஸ்ஏ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்க இல்லையா? இதில் நீங்கள் இந்த ஒரு பேராகிராஃப் படிச்சிங்கனாவே நீங்கள் யூனிட் 1ல் எப்படிப்பட்ட கொஷின்ஸ்க்கும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இது காமனான பேராகிராஃப். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மாரலோட ப்ரோஸ், ஆத்தர், தீம் இதெல்லாம் எழுதி மாரலோட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது லேட் ப்ளூமர்ஸ்க்கான பேராகிராஃப். என்னடா வெறும் 5 லைன் இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. இது 5 மார்க்ஸுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு 2.5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. எல்லாமே கீ பாயிண்ட் முக்கியமானது, அது பார்த்துக்கோங்க. அது ப்ரோஸ் 2ல் பாருங்கள். ப்ரோஸ் 2ல் சினானிம்ஸ் ஃபுல்லாக இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஆன்டனிம்ஸ் படிங்க. எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்டது. டெக்ஸ்ட் புக் கொஷின்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதையும் பாருங்கள். புரிஞ்சுதுங்களா? எல்லாமே 1 லைன் ஆன்சர், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டரில் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து டிஸ்கிரைப் த ஃபன் இன்சிடென்ட் தட் காஸ்ட் த கன்ஃபியூஷன் இன் த ஹவுஸ்ன்னு கேட்டாலும், டிஸ்கிரைப் த இன்சிடென்ட் தட் லிட் டு த ரோசிங் ஆஃப் த மதர் அண்ட் த காலிங் ஆஃப் த போலீஸ்ன்னு கேட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஓகே, இல்லை நரேட் த எக்ஸ்டென்சிவ் சர்ச் ஆப்ரேஷன் மேட் பை த போலீஸ்மேன் இன் த ஹவுஸ் கொஷினும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைப்பா எனக்கு ஒரு ஜென்ரலான ஒரு பேராகிராஃப் வேணும் அப்படின்னா இதுதான் ஜென்ரலான பேராகிராஃப். த நைட் த கோஸ்ட் காட் இன் ப்ரோஸோட நேம் எழுதி, ஆத்தர் நேம் எழுதி, தீம் எழுதிட்டு ஒரு ஜென்ரலான பேராகிராஃப். செகண்ட் சாப்டரில் உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் இந்த ஜென்ரல் பேராகிராஃபை எழுதலாம். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட்டோட ப்ரோஸோடது சினானிம்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆன்டனிம்ஸ் ஃபுல்லாக பாருங்கள். இது எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்டது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து டெக்ஸ்ட் புக் கொஷின்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு இயர்லாம் கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது நம்ம வந்து இதில் கொஷின்ஸ்லாம் எல்லாமே பாருங்கள். பேராகிராஃப் கொஷின்ஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு இங்கே 2 பேராகிராஃப் இருக்கு இல்லையா? ஸோ இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஜென்ரல் பேராகிராஃபும் படிச்சுக்கலாம். என்னை பொறுத்த வரையும் நீங்கள் ஃபர்ஸ்ட்
ப்ரோஸில் யூனிட் 1 யூனிட் 2 ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க யூனிட் 1 யூனிட் 2 மட்டும் படிங்க. டாப்பர்ஸாக இருக்கவங்க யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 4 படிங்க. யூனிட் 3 ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை நான் 4 யூனிட்டும் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது 3rd யூனிட்கான ஜென்ரல் பேராகிராஃப். ஸோ இதுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இந்த ஜென்ரல் பேராகிராஃபை அட்டன் பண்ணலாம். ப்ரோஸ் எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் திஸ் வேர்ல்டுன்னு கொடுத்துட்டு அதோட தீம் எழுதிட்டு அதுக்கப்புறம் பேராகிராஃப் முடிச்சுட்டு மாரலையும் எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்து லேட் ப்ளூமர்ஸ்க்கான பேராகிராஃப். ஓகே, அடுத்து ப்ரோஸ் அட்டிக் பார்த்தீங்கன்னா அட்டிக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ரோஸ். சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் புக் கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. பேராகிராஃபை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் வந்து ஜென்ரல் பேராகிராஃப் இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 3யுமே நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த 3யுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஜென்ரல் பேராகிராஃப் நீங்கள் எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் நான் அதோட ரிலேட்டடாக நீங்கள் இதை எழுதும் பொழுது உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிடும். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க யூனிட் 1 யூனிட் 2 மட்டும் படிங்க. இல்லை நான் வந்து சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 4 யூனிட்டும் படிங்க. இல்லை எனக்கு வந்து ஒரு 80லேருந்து ஒரு 90 எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 4 படிங்க. புரிஞ்சுதுங்களா? இது லேட் ப்ளூமர்ஸ்க்கான பேராகிராஃப். போயமில் என்ன படிக்கணும்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 26ல் பேராகிராஃப் கொஷின், அதாவது போயமில் லைஃப் ஹென்ரி வேன் டைக் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இதை கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் இந்த பேராகிராஃப் பார்த்துக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் கொஷின்ஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பேராஃப்ரேஸ் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பேராஃப்ரேஸ் அட்டன் பண்ணாமல் ஒரு பேசேஜ் கொடுத்து கொஷின் கேட்குறாங்களே, ஸோ அதை நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணி எழுதிடலாம். ஸோ முடிஞ்ச வரை பேராஃப்ரேஸை ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஏன்னா அதில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பேராகிராஃப் வந்து நீங்கள் இதுவே படிச்சுக்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆகஸ்ட் 22 மே 22 இதெல்லாம் கேட்டிருக்காங்க. குவார்டர்லியில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு பேராகிராஃப் போயம் லைஃப். சரிங்களா? இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டாப்பர் ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாமே படிங்க. அதே மாதிரி அப்ரிசியேஷன் கொஷின் போயம் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இது எல்லாமே இதில் படிச்சுக்கோங்க. பேராஃப்ரேஸ் முதல் கொண்டு. சரிங்களா? ஸோ ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு அதை பாருங்கள், லிட்ரரி அப்ரிசியேஷன் 5 மார்க்ஸில் உங்களுக்கு அந்த ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்டு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன் இது எல்லாமே இதில் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே படிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போயம் டு கிரம்பிள் ஃபேமிலி. கிரம்பிள் ஃபேமிலிலையும் பாருங்கள், உங்களுக்கு கிரம்பிள் ஃபேமிலியில் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் எ பேராகிராஃப் ஆன் கிரம்பிள் ஃபேமிலி அண்ட் தர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அதர் ஃபோக்ஸ். இதுதான் அடிக்கடி கேட்பாங்க இந்த போயம் 2லேருந்து. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து லேட் ப்ளூமர்ஸ்க்கான நோட்ஸு. இதில் வந்து அப்ரிசியேஷன் கொஷின்ஸ்லாம் பாருங்கள். போயம் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது போயட்டிக் லைன் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறது, லிட்ரரி அப்ரிசியேஷன்ஸ் கேட்குறது, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ரைமிங் வேர்ட்ஸு, ரைமிங் ஸ்கீமு, அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் இதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே பப்ளிக்கில், குவார்டர்லியில், ஆஃபர்லியில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்ட கொஷின்ஸ் தான். இதில் இருந்து தான் மேக்ஸிமம் 99% இதிலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் பப்ளிக் கொஷின் பேப்பர் எடுத்து இதை செக் பண்ணிங்கனாவே இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் அப்படியே கேட்டிருப்பாங்க. அதேமாதிரி ஓல்டு கொஷின் பேப்பர் குவார்டர்லி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வச்சு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் நான் பிடிஎஃப் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா போயம் 3 ஐ எம் எவ்ரி உமன். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த 3rd யூனிட் போயமை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் தைரியமாக. ஏன்னா யூனிட் 1 யூனிட் 2 இது ரெண்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அடுத்தது அப்ரிசியேஷன் கொஷின் கண்டிப்பாக படிக்கணும். இதை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே, நான் சொன்னது பேராகிராஃப்க்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இல்லை டாப்பராக இருக்கவங்க என்னால் முடியுன்றவங்க படிச்சுக்கோங்க. போயம் காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதுமாதிரி இந்த மாதிரி எந்த லைன்லேருந்து என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க எக்ஸாம்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வெறும் குவார்டர்லிக்கு மட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது, பப்ளிக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல். அதே மாதிரி த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். என்ன கேட்டிங்கன்னா போயமில் ஃபஸ்ட்டு 2 ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் போயம் படிங்க. இல்லை எனக்கு வந்து பப்ளிக்கில் சென்டம் எடுக்கணும், எனக்கு குவார்டர்லிக்கு மட்டும் இல்லை நான் பப்ளிக்கும் தயாராகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு 3 யூனிட் பக்காவாக தயாராகிக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அண்ட் த கிரிக்கெட்டு இதில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் இருக்குது? 3 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 3ல் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
உங்களுக்கு இந்த சம் கிரிக்கெட்ஸ் ஹாவ் 4 legs இது கேட்பாங்க. ஆனால் குவார்ட்டர்லிக்குன்னு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போயம் 1, போயம் 2, போயம் 3 இந்த 3 போயம்கான பேராகிராஃப் மட்டும் படிக்கிறது புத்திசாலித்தனம். ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க போயம் 1, போயம் 2ஓட பேராகிராஃப் பார்த்துக்கோங்க. போயம் 4 ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்ரிசியேஷன் கொஷின் பாருங்கள். அப்ரிசியேஷன் கொஷின் இதுலேயும் இருக்குது. போயம் ஒரு 4 லைன் கொடுத்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? இது எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்டது. அதே மாதிரி லிட்ரரி அப்ரிசியேஷன், ரைமிங் வேர்ட்ஸு, ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன் வேர்ட்ஸு இதெல்லாம் அழகாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா. சரிங்களா? அதேமாதிரி பேராஃப்ரேஸுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. முடிஞ்ச வரையும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அதை படிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை முடியலை அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த போயம் காம்ப்ரிஹென்ஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கொஷின்ஸ் இதெல்லாம். சரிங்களா? பேராஃப்ரேஸும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ரீடர். இதில் எப்படி உங்களுக்கு கேட்பாங்கன்னா டெவலப் த ஹின்ஸ் கேட்பாங்க இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதோட ஸ்டோரி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லை எனக்கு ஸ்டோரி ஓனாக ஹிண்ட் வச்சு நான் ஓனாக எழுதுறேன்றவங்க ஓனாக எழுதிக்கோங்க. இல்லை இதில் இருக்க ஸ்டோரியை நீங்கள் ஜென்ரல் பேராகிராஃபாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஹிண்ட்டை வச்சு கூட நீங்கள் இந்த பேராகிராஃபை அப்படியே மேக் பண்ணிக்கலாம். ஓகே. அதேமாதிரி ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ், கோக்ரண்ட் ஆர்டர். கோக்ரண்ட் ஆர்டர் பொறுத்தவரையும் உங்களுக்கு இதில் இருக்கிறது தான் அப்படியே கேட்பாங்க நம்ம சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச வரையும் இதை சாய்ஸில் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக இது ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை நல்லா தெரிஞ்சு நம்ம ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் எழுதணும்னா தான் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஒரு மிஸ்டேக் வந்தாவே அங்கே 2 மிஸ்டேக் ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் அதை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதுக்கு அடுத்தது மற்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஜென்ரலாக கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஜிக்ஸாக் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பாக பாருங்கள். என்னை பொறுத்த வரையும் சப்ளிமெண்ட்ரி ரீடரில் நீங்கள் யூனிட் 1, யூனிட் 2 இது ரெண்டுமே நல்லாவே பார்த்தாவே போதும். சரிங்களா? அதில் கோக்ரண்ட் ஆர்டரும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேராகிராஃப் இந்த மாதிரி காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ஸ்டோரி ஆஃப் முலான் 3rd யூனிட் டாப்பராக இருக்கவங்க முலான் பார்த்துக்கோங்க. இதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. டெவலப் த ஹின்ஸ் தான். ஸோ 4th சாப்டர் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் குவார்ட்டர்லிக்கு நீங்கள் இதை அழகாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பேராகிராஃபை பொறுத்தவரையும் அதாவது 4th யூனிட்டில் ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி 3மே ஸ்கிப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 3 யூனிட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாவே நீங்கள் ஈஸியாக அழகாக அட்டன் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? ஆனால் கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் 4 யூனிட்மே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதை ஒழுங்காக கவனிக்காமல் நீங்கள் தான் ஸ்கிப் பண்ண சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கொஸ்டின் ஆன்சர் பொறுத்தவரையும் 4 யூனிட்ஸுமே படிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ பேராகிராஃபும் கொஸ்டின்ஸ்லாம் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது போக வேறு என்ன படிக்கணும்னு பார்ப்போம். அடுத்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 14 கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு ஒரு மாடலுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். சினானிம்ஸில் உங்களுக்கு பேஜ் நம்பர் 5, 34, 65, 99 இதெல்லாம் கேட்பாங்க. சினானிம்ஸ், ஆண்டன்ஸ், அதர் எக்ஸசைஸ் பார்த்தோன்னா சிங்குலர், ப்ளூரல், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், அப்ரிவியேஷன், அக்ரானிம்ஸ், இடியாமெட்டிக் ப்ரேசஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ப்ரிப்போசிஷன், டென்ஸ், லிங்கர் இதெல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? வொக்காபுலரி அண்ட் கிராமர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அப்படின்னாவே நீங்கள் 1 மார்க் கொஷின்ஸ் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இது உங்களுக்கு ஆல் யூனிட்ஸோட கிராமர் பார்ட் இதில் இருக்குது. நீங்கள் ஆல் யூனிட்ஸுக்கு நீங்கள் பப்ளிக் டைமுக்கு நம்ம இதை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம 4 யூனிட்ஸ் மட்டும் இதில் இருக்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 5, 34, 65, 99 ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆண்டனிம்ஸ்க்கு பேஜ் நம்பர் 4, 7, 10, 14 இது ஒரு சிலது பேஜ் நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சிங்குலர், ப்ளூரல் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் யூனிட் 2ல் இருக்குது. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 35ல் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 1 மார்க் கொஷின்ஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஆல் யூனிட்ஸ்க்கானது. ஸோ இதை நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. பப்ளிக் டைமில் நம்ம பார்த்துக்கலாம். ஜஸ்ட் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு ஒரு மாடலுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் யூனிட் 4ல் உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் இருக்குது. சரிங்களா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ்க்கு அடுத்தது அப்ரிவேஷன், அக்ரானிம்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 5ல். ஸோ இது நமக்கு இது தேவையில்லை. யூனிட் 5 கிடையாது. யூனிட் 4 வரையும் தான் நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா குவார்ட்டர்லிக்கு. இது பப்ளிக்கு படிக்க வேண்டியது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து இடியம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் யூனிட் 2, யூனிட் 3ல் நம்ம படிக்கணும். பேஜ் நம்பர் 42லேருந்து 44 வரையும், 66லேருந்து 68 வரையும் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் புக் எடுத்துகிட்டு பிடிஎஃப்பும் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பயப்பட வேண்டாம்.
அதுக்கடுத்து ப்ரேசல் வேர்ப்ஸ்லாம் இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே தான். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷனல் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களோட டெக்ஸ்ட் புக் பேக்கில் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். யூனிட் 4ல் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸு 100, 101 இருக்குது காம்பவுண்ட் வேர்ட்ஸு. ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு பப்ளிக்குமே ப்ராக்டிஸ் ஆகும். இதெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தோன்னா ப்ரிப்போசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்போசிஷன் என்ன யூனிட்ல பார்க்கணும் அப்படின்னா, இது யூனிட் கொடுக்கல. நீங்கள் 4 யூனிட்ல ப்ரிப்போசிஷன் இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. டென்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 3ல டென்சஸ் 75லேருந்து 83 வரையும் ஃபுல்லாக ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து டென்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸும் மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ரோனவுன்ஸ்லாம் வந்து நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் டென்ஸை வந்து நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் எக்ஸாம்ஸ்க்கு முன்னையே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து பழமொழிகள், தத்துவங்கள், நடைமுறைகள், உலகளாவிய உண்மைகள் இதெல்லாம் வரும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் செயல்களை கூறுறது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா சமீபத்தில் நடந்திருக்கும் செயல்களை பற்றி சொல்கிறது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா இறந்த காலம், அதாவது என்ன ஆகுது, இறந்த காலத்தில் தொடங்கி தற்போது வரை நடந்துட்டு இருக்க செயல்கள், பாஸ்ட் டென்ஸ்லேருந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வரையும், அதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு சொல்கிறது கண்டினியூஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் முடிஞ்சு போன நிகழ்வுகளை பற்றி சொல்கிறது. பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னா ஒரு காலத்தில் நடைபெற்று இருந்த செயல்களை பற்றி சொல்கிறது. பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா இறந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்து முடிஞ்ச செயல்களை பற்றி பேசுறது. அதே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் ஒரு செயல் இறந்த காலத்தில் தொடங்கி மற்றொரு செயல் வந்து நடக்கும் வரை சிறிது காலம் தொடர்ந்து கொண்டிருப்பதை பற்றி சொல்கிறது. சிம்பிள் ஃபியூச்சர்னா எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் செயல்களை பற்றி கூறுறது. ஃபியூச்சர் கண்டினியூஸ்னா எதிர்காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் செயல்களை கூறுவது. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா எதிர்காலத்தில் நடந்து முடிய போகும் செயலை பற்றி சொல்கிறது. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஒரு செயல் நடக்க தொடங்கி எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தொடர்ந்து நடக்க இருப்பதை பற்றி கூறுறது. ஸோ டென்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து புரியாமல் பார்க்குறவங்களுக்கு, கிராமரே எனக்கு தெரியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக இது வந்து டென்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வரையும் அட்டன் பண்ண பாருங்கள், ட்ரை பண்ணுங்க. இல்லையா இந்த குவார்டர்லியில் முடியலனாலும் அட்லீஸ்ட் அடுத்த எக்ஸாம் ஆஃப் இயர்க்குள்ளே கொஞ்சம் கற்றுக்க பாருங்கள். ஏன்னா இங்கிலீஷ்லலாம் வந்து கிராமர் பார்ட்டும் உங்களுக்கு வொக்காபுலரி பார்ட்டும் தான் ஈஸியாக நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற ஒரு இடம். சரிங்களா? பார்க்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் டென்ஸை பொறுத்த வரையும், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கீவேர்ட்லாம் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து இது எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எல்லா லெசன்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது தேவையில்லை. உங்களோட அந்த 4 யூனிட்ஸில் இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கிராமர் பார்ட், வொக்காபுலரி. ஓகே. இது வந்து யூனிட் 4ல் லிங்கரும் கனெக்டரும் இருக்குது. யூனிட் 4 டெக்ஸ்ட் புக்கில் 102லேருந்து 105. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இது வந்து குவார்டர்லிக்கும் கேட்பாங்க. அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா பப்ளிக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி கொஷின் பேப்பரில் உங்களுக்கு பார்ட் 2ல் வந்து 2 மார்க் கொஷின்ஸ் எதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 1ல் ப்ரோஸ் கொஷின்ஸ் வந்து 15, 16, 17, 18 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதில் 4ல் வந்து 3 அட்டன் பண்ண சொல்கிறாங்க. 6 மார்க்ஸ் வருது. செக்ஷன் 2ல் வந்து போயம் காம்ப்ரிஹென்ஷன் 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதுலேயும் 3 எழுத சொல்கிறாங்க. அதுக்கு 6 மார்க்ஸு. செக்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா 23லேருந்து 24, 25, 26, 27 இதிலேருந்து 5லேருந்து 3 எழுத சொல்கிறாங்க. கிராமர் எக்ஸசைஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், ரிலேட்டிவ் ப்ரோனவுன், பங்க்சுவேஷன், ரீஅரேஞ்ச் த ஜம்பிள் வேர்ட்ஸ் எல்லா கிராமர் பார்ட்டும் இந்த 23லேருந்து 27க்குள்ளே கொடுத்துருவாங்க. அதில் 5லேருந்து எனி 3 எழுதணும். ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி அட்டன் பண்ண பாருங்கள். ரோட் மேப் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஆல்ரெடி நான் மிட்டம்கே ரோட் மேப் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நீங்கள் வந்து மிட்டமோட 10th ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கான வீடியோ பிளேலிஸ்ட் லிங்க் செக் பண்ணிங்கன்னா அதில் ரோட் மேப் இருக்கும், பார்த்துக்கோங்க. ரோட் மேப் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின்ஸை கொடுத்துருவாங்க. ஸோ 2 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அது எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெளிவாக நடத்திருக்கேன். ஸோ அதை பாருங்கள். சரிங்களா? அதுக்கு அடுத்தது
கொஷின் நம்பர் 15லேருந்து 18 இது ப்ரோஸ்லேருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொஷின். ப்ரோஸ்லேருந்து உங்களுக்கு அந்த 2 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ யூனிட் 4 வரையும் நீங்கள் 4 யூனிட்டை ப்ராக்டிஸ் பண்ணணும். 19லேருந்து 22 போயம் காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதனால ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 23லேருந்து 27 பார்த்தீங்கன்னா கிராமர் எக்ஸசைஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸு, ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னாக்க டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்லாம் உங்களுக்கு இதில் ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணி படிக்க பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது குவார்ட்டர்லிக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு பப்ளிக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப் அலி ரிவிஷன் எக்ஸாம்ஸ், இது வே டு சக்ஸஸ் கைடு இருக்கிறவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயலாக் டிப்ஸ்லாம் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கானது. அடுத்து சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூனிட் 5 யூனிட் 7 தான். ஸோ இது தேவை கிடையாது, இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பங்க்சுவேஷனில் என்னெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் போடணுமா, ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமா, கொஷின் மார்க் போடணுமா, எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போடணுமா, அந்த என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள்ஸோட. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து ரீஅரேஞ்ச் த ஜம்பிள் வேர்ட்ஸ், டெக்ஸ்ட் புக்கில் உங்களுக்கு யூனிட் 4ல் வந்து பேஜ் நம்பர் 105 இருக்குது. ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ரோட் மேப்பு, இது வந்து யூனிட் 6ல் தான் இருக்குது. ரோட் மேப்பு சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு குவார்ட்டர்லியில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. சரிங்களா? 5 மார்க்ஸ் வந்து 50 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஈஸியாக நம்ம எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் அண்ட் டிப்ஸு செக்ஷன் 4ல் வந்து உங்களுக்கு ப்ரோஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதில் வந்து 2 கொடுக்குறாங்க. சரிங்களா? 2, அதாவது 29, 30, 31, 32, இதில் நீங்கள் 2 எழுத போகிறீங்க. 4ல் 2 எழுத போகிறீங்க. அது 10 மார்க்ஸ். அதனால தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க யூனிட் 1 யூனிட் 2 கம்பல்சரி படிங்க. டாப்பராக இருக்கவங்க யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 4 படிங்க ப்ரோஸில். சரிங்களா? போயமும் அதே மாதிரி தான் 33, 34, 35, 36, இதுலேயும் 4ல் வந்து உங்களுக்கு ஒரு போயம் பேராகிராஃப் கேட்குறாங்க. லிட்ரரி அப்ரிஷியேஷன் போயம் பேராகிராஃப் 2 கொடுக்குறாங்க. 2லேருந்து நீங்கள் வந்து 2 எழுதலாம். போயம் 33, 34 சாரி, இவையும் 2 வினாக்களுக்கு மட்டுமே விடையளிக்க வேண்டும். சாரி, போயம் பேராகிராஃபில் வந்து 2லேருந்து 1 எழுதணும். அது போக போயம் லிட்ரரி அப்ரிஷியேஷன் அது 1 கொடுக்குறாங்க. போயம் பேராஃப்ரேஸ் கொடுக்குறாங்க. ஸோ போயம் பேராஃப்ரேஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பேராகிராஃப் வந்து நீங்கள் யூனிட் 1 யூனிட் 2 இது 2 படிச்சிட்டிங்கனாவே ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி போயம் லிட்ரரி அப்ரிஷியேஷன் எல்லா யூனிட்டும் படிக்கணும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. ஸோ அழகாக வந்து 33, 34 இது 2லேருந்து 1 எழுதலாம். அடுத்து 35 செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாமா? அடுத்தது சப்ளிமெண்ட்ரியில் உங்களுக்கு நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டோரி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இது 37, 38 இது 2லேருந்து நீங்கள் 1 எழுதலாம். அதுக்கான டிப்ஸ் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு கோக்ரண்ட் ஆர்டராக கேட்பாங்க. ஸோ அதை அட்டன் பண்ணாதீங்க. ஆன்சர் த கொஷின் பேஸ்ட் ஆன் த பேசேஜ். உங்களுக்கு அந்த சப்ளிமெண்ட்ரியோட செக்ஷனில் என்ன ஸ்டோரி கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம ஈஸியாக நம்ம வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? 38th கொஷின் அட்டன் பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நம்மளோட சப்ளிமெண்ட்ரி என்ன, உங்களுக்கு ஒரு ஸ்டோரியை கொடுத்துட்டு அதுலேருந்து 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் இதை அட்டன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் பேஸ்டு கொஷின். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 39, 40, 41, 42, 43, 44. ஸோ 6லேருந்து நீங்கள் 4 அட்டன் பண்ண போகிறீங்க. 1 அட்வர்டைஸ்மெண்ட்டு. சரிங்களா? டெக்ஸ்ட் புக் யூனிட் 1ல் இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துருவோம். லெட்டர் ரைட்டிங் வந்து உங்களுக்கு யூனிட் 3ல் இருக்குது. ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் 6 யூனிட் 7லாம் தேவை கிடையாது. நமக்கு போர்ஷன் வந்து 4 தான். இதில் பாருங்கள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க. சென்டர் அட்ரஸ் ஃப்ரம்ல வந்து நம்ம XXX தான் போடணும். சரிங்களா? அதே மாதிரி YYYன்னு போடலாம் அட்ரஸ்க்கு. அதே மாதிரி டேட்டு நம்ம என்னைக்கு எழுதுகிறோமோ அந்த டேட் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். அடுத்தது ரிசீவரோட அட்ரஸ் கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருக்கணும்.
சால்சுவேஷன், அதாவது ரெஸ்பெக்டட் சார், அது கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருக்கணும். இல்லை மை டியர், அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். அடுத்து சப்ஜெக்ட், அதுக்கெல்லாம் மார்க் தனித்தனியாக, சரிங்களா? அந்த பாடி ஆஃப் த லெட்டர் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன்னா தேங்க்யூ, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் லவ்விங்லி, ஸோ இந்த மாதிரி கன்வே மை ரிகார்ட்ஸ் டு ஆல், இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு மார்க்ஸ். அடுத்து அட்ரஸ் ஆன் த என்வலப் கண்டிப்பாக எழுதுங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸை 1 மார்க்ஸ் கொடுக்குறாங்க லெட்டர் ரைட்டிங்கில். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அட்ரஸ் ஆன் த என்வலப்பில் அதில் வந்து எங்கள் நம்ம வந்து 2 அட்ரஸ் தான் போடுறோம். ஸோ நீங்கள் அந்த அட்ரஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃபார்மல் லெட்டர்னா ஃப்ரம் டு போட்டு எழுதணும். டேட்டு, சால்சுவேஷன், சப்ஜெக்ட், பாடி ஆஃப் த லெட்டர், சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் சூப்பர்ஸ்கிரிப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரம் டூக்கு 1 மார்க்கு, டேட்டு, சால்சுவேஷன், சப்ஜெக்ட்க்கு 1 மார்க்கு, அதுக்கடுத்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 1 மார்க்கு. ஓகே, அது இன்ஃபார்மல் பர்சனல் லெட்டராக இருக்குது அப்படின்னா டேட்டுக்கு 1/2 மார்க் கொடுக்குறாங்க, சால்சுவேஷனுக்கு 1/2 மார்க்கு, பாடி ஆஃப் த லெட்டருக்கு 3 மார்க்ஸு, சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 1 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லெட்டரை சூஸ் பண்ணுறது கூட நம்ம வந்து பெஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கணும், எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுன்னு. டெக்ஸ்ட் புக்கில் வந்து உங்களுக்கு யூனிட் 3ல் லெட்டர் இருக்குது, எக்ஸாம்பிள் 1. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. புக் ஷாப் ப்ரொப்ரைட்டர் பிளேசிங் ஆர்டர் ஃபார் 100 காப்பீஸ் ஆஃப் மீடியம் சைஸ் இங்கிலீஷ் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி. ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டோர் ஆர்டரிங் ஃபார் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ், அது இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 3rd ஒன்னும் பார்த்துக்கோங்க, அடுத்தது 4th ஒன்னும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து கம்ப்ளைனிங் லெட்டர், இது எல்லாமே யூனிட் 3ல் தான் இருக்குது, சரிங்களா? 5th ஒன்னும் யூனிட் 3ல் தான் இருக்குது, 6th ஒன்னும் யூனிட் 3ல் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இத்தனை லெட்டர் இருக்குது உங்களுக்கு யூனிட் 3லேயே. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் யூனிட் 6. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட எத்தனை லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங்கில் ஒரு 7 கிட்ட வந்து உங்களுக்கு நம்ம போர்ஷன்லேயே இருக்குது யூனிட் 3ல். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் லெட்டரும் கொஷின்ஸ் புக் பேக்கில் இருக்கிறது இதெல்லாம் தேவையில்லை, யூனிட் 6ஓடது. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க வேண்டி இருக்குன்னு பார்த்துருவோமா? அடுத்தது வந்து நோட்டீஸ் பாருங்கள். நோட்டீஸ் வந்து உங்களுக்கு சாம்பிள் நோட்டீஸ் வித் எக்ஸ்பெக்டட் மார்க் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கெல்லாம் மார்க் கொடுக்குறாங்க நோட்டீஸில் வந்து அந்த ஹெட்டிங்கு அதுக்கு 1 மார்க், வேர்ல்டு எல்டர்ஸ் டேவா, இன்னாகுரல் ஃபங்க்ஷன் ஆஃப் சயின்ஸ் கிளப், அது என்ன நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த டைட்டிலுக்கு 1 மார்க், அடுத்து கண்டென்ட்டுக்கு 3 மார்க், அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து யார் வந்து நம்ம இந்த நோட்டீஸில் வந்து முக்கியமான இது வந்து ஹெட் பாய் யார், நிக்கில், இப்போ ஹெட் கேர்ள், இதெல்லாம் லாஸ்ட்டில் எழுதுகிறோம் இல்லையா? ஸோ அதாவது பீப்புள் லீடர், ஸ்கூல் பீப்புள் லீடர், இதெல்லாம் எழுதுகிறோம் இல்லையா? இதுக்கெல்லாம் வந்து 1 மார்க். ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யார் இந்த நோட்டீஸை போட்டாங்கன்றதை கீழே எழுதுகிறோம். தீபா, த லிட்ரரி அசோசியேஷன் செக்ரட்டரி, மதுரை, இதெல்லாம் வந்து 1 மார்க். ஸோ ஈஸியாக இந்த நோட்டீஸ் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து இந்த PDF தான் கிட்டத்தட்ட வந்து நான் வந்து 2-3 வருஷமாக பிள்ளைங்களுக்கு போட்டுட்ருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். VL Classes சேனல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இன்னும் நீங்கள் எப்போயோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வெரி 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 இம்பார்ட்டன்ட் வீடியோ, சரிங்களா? நோட்டீஸ் ரைட்டிங்கில் இது பாருங்கள், ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே யூனிட் 1ல் இருக்கிறது, இது யூனிட் 1. இது யூனிட் 2ல் டிராஃப்ட் ஸ்பீச் யூனிட் 2ல் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறக்கு அடுத்து பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்களோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 5 சென்டென்ஸ் எழுதுங்க, அவ்வளோதான். ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், சரிங்களா? இந்த பிக்சர்லாம் கூட எங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஏன்னா உங்களுக்கு இது குவார்ட்டர்லிக்கு மட்டும் இல்லை, நமக்கு வந்து பப்ளிக் வரையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சம்மரி ரைட்டிங். ஸோ இதுவுமே உங்களுக்கு நோட் மேக்கிங் டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு புரியலன்றவங்களுக்கு தெளிவாக தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரிஞ்சுதுங்களா? ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, இந்த மாதிரி ரஃப் காப்பி எழுதிட்டு அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது ஃபேர் காப்பி எழுதி அதில் வந்து ரஃப் காப்பிக்கு 2 மார்க்ஸு, டைட்டிலுக்கு 1 மார்க்கு, ஃபேர் காப்பிக்கு 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் 113, வேர்ட்ஸ் இன் மை சம்மரி 40, இதெல்லாம் கூட நீங்கள் எழுதுறது பெட்டர். இல்லை நான் வந்து ரைட்டை சம்மரியாக எழுத போகிறேன், நோட்ஸாக எழுத போகிறேன் அப்படின்றவங்களுக்கும் எழுதலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இம்பார்ட்டண்ட்டான கொஷின் பேப்பர், இம்பார்ட்டண்ட்டான மாடல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.